துபாயில் கோலாகலமாக தொடங்கியது சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டி. டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி பேட்டிங் தேர்வு. சாம்பியன்ஸ் கோப்பை இறுதிப் போட்டியில் முதல் விக்கெட்டை கைப்பற்றி வருண் சக்கரவர்த்தி அசத்தல். ரச்சின் ரவீந்திரா, கேன் வில்லியம்சன் விக்கெட்டுகளை வீழ்த்தி குல்தீப் அபாரம். இந்திய அணி சாம்பியன்ஸ் டிராபி வெல்ல நாடு முழுவதும் சிறப்பு பிரார்த்தனை. ஒடிசாவின் பூரி கடற்கரையில் மணல் சிற்பம் மூலம் இந்திய அணிக்கு வாழ்த்து. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் தொடர்ச்சியாக 15வது முறை டாஸில் தோல்வியடைந்த இந்தியா மிக மோசமான சாதனை என நெட்டிசன்கள் கிண்டல். அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடர்கிறதா இல்லையா? கூட்டணி குறித்து அறிவிக்க இன்னும் 1 வருடம் இருப்பதாக பிரேமலதா பேட்டி. திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் 3 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றம். நிதி பகிர்வு, மும்மொழி கொள்கை, தொகுதி மறுசீரமைப்பு ஆகியவற்றை முன்வைத்து போராட தீர்மானம். எண்பத்தி மாவட்ட நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. தென்னை பிரச்சாரத்தை தீவிரப்படுத்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல். திருச்சி அதிமுக நிர்வாகிகளுக்கு காணொலி வாயிலாக எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை விடுத்ததாக தகவல். அதிமுகவினர் திமுக அமைச்சர்களுடன் தொடர்பா என கேட்டு கண்டிப்பு. தமிழ்நாடு மீனவர் பிரச்சினை தொடர்பாக கடலூரில் போராட்டம் நடத்த தாவேகா திட்டம். கட்சித் தலைவர் விஜய் பங்கேற்க உள்ளதாக தகவல். குமரி, டெல்லி உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு 11ஆம் தேதி ஆரஞ்ச் அலர்ட். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னையில் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட 7 இடங்களில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. கோவை சிவாஸ் மதுபான ஆலை, விழுப்புரம் எம்ஜிஎம் நிறுவன ஆலையிலும் நிறைவு பெற்றது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே சிறுமியை கடத்தி திருமணம் செய்தவர் கைது. கட்டாய திருமணத்திற்கு உடந்தையாக இருந்த இளைஞரின் தாய், அத்தை மற்றும் மாமாவையும் கைது செய்து விசாரணை. பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே மின்சார ரயில் சேவை ரத்து. தாம்பரம் பேருந்து நிலையத்தில் அலைமோதும் பயணிகள் கூட்டம். வேலூரில் குலதெய்வ வழிபாட்டிற்கு சென்ற குடும்பத்தினரை கொட்டிய தேனீக்கள். ஒருவர் உயிரிழந்த நிலையில் காயமடைந்த 10 பேர் மருத்துவமனையில் அனுமதி. கடலூரில் மனைவி குளிர்பானத்தில் விஷம் வைத்ததாக கணவர் புகார் அளித்து உயிரிழந்த வழக்கில் புதிய திருப்பம். மனைவியை பழிவாங்கும் நோக்கில் கணவனே விஷம் அருந்தியதாக போலீசார் தகவல். இலங்கை அரசை கண்டித்து பாம்பன் மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டம். 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கடலுக்கு செல்லாமல் நங்கூரமிட்டு நிறுத்தம்.
சதுரகிரி மலைக்கு பக்தர்களை தினமும் அனுமதிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. காலை 6 மணி முதல் 10 மணி வரை வனத்துறை சோதனை சாவடி வழியாக அனுமதிக்க ஆணை. கோவை மத்திய சிறையில் போக்சோ வழக்கில் தண்டனை பெற்ற கைதி செந்தில் என்பவர் பலி. நீரிழிவு நோய் காரணமாக மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக சிறைத்துறை தகவல். நீலகிரி கூடலூரில் சுற்றுலா பயணிகளுடன் மினி பேருந்து 20 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து. சிறு காயங்களுடன் மீட்கப்பட்ட 15 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கந்தசாமி கோவில் மாசி மாத பிரமோற்சவம் 7ஆம் நாளான இன்று நடைபெற்ற தேரோட்ட உற்சவத்தில் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம். வேலூரில் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்த தாவேக்க பேனர்கள் அகற்றம். போக்குவரத்திற்கு இடையூறாக இருப்பதாக கூறி காவல்துறை நடவடிக்கை. தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே பள்ளி ஆசிரியை வீட்டிலிருந்த 100 சவரன் தங்க நகைகள் கொள்ளை. மர்ம கும்பல் கைவரிசை காட்டிய நிலையில் 3 தனிப்படைகள் அமைத்து காவல்துறை விசாரணை. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் உடல்நலக்குறைவால் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதி. பிரதமர் மோடி, சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா ஆகியோர் நேரில் சென்று நலம் விசாரிப்பு. பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு நாளை தொடக்கம். மக்களவை, பேரவைகளில் 33% மகளிர் இடஒதுக்கீடு கோரி போராட்டம் நடத்த காங்கிரஸ் கட்சி முடிவு. ஜம்மு காஷ்மீர் குல்மார்க்கில் கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டு கோலாகலம். 400க்கும் மேற்பட்டோர் பங்கேற்கும் நிலையில் முன்னேற்பாடுகள் தீவிரம். அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் இந்து கோவில் சேதப்படுத்தப்பட்ட சம்பவம் வெறுக்கத்தக்க செயல் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கண்டனம். தனது ஸ்டார்லிங் சேட்டிலைட்டின் ஆஃப் செய்தல் உக்ரைனின் ஒட்டுமொத்த பாதுகாப்பு கட்டமைப்பும் சரிந்துவிடும். உக்ரைனுக்கு மீண்டும் மிரட்டல் விடுத்த எலான் மஸ்க். சிரியாவில் பாதுகாப்பு படையினர் முன்னாள் அதிபர் ஆசாத் ஆதரவாளர்கள் இடையே மோதல். 2 நாட்களில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் பலியான பரிதாபம்.